எல்லோருமே இந்த செய்தியை இன்னைக்கு பரவலா பேசிருக்காங்க. இது 10.5 கொடுத்தவர் எடப்பாடி ஏமாத்திட்டீங்க. அவர் அப்படியே கொடுத்ததனால அவருக்கு இது மொத்தமும் அப்பட்டமான பொய். இது உண்மை இல்லாத செய்தி. நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அடுத்து போகணும். மணிகண்டன் வாயிலாக இந்த செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் 10.5 கொடுத்ததற்காக நாங்கள் கொடுத்த வெகுமதி மிக அதிகம். எப்படி என்றால் 2019 22 இடங்கள் இடைத்தேர்தல் வரும்போது ஒரு இடத்தில் கூட போட்டியிடாமல் 22 கொடுத்து 6 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற்று 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பயணிப்பதற்கு காரணமாக இருந்தோம். 10.5 கொடுங்கள் என்று கேட்டபோது கடைசி நாள் கொடுத்தார்கள். அறிவிப்புக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அதுதான் சொல்றேன். அது இதற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பாக கொடுத்திருந்தால் அது சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அதிலும் கூட என்ன நடந்தது என்றால் 33 இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 23 இடங்களில் போட்டியிட்டது. வெறும் பேப்பரை கொடுங்கள் கையெழுத்திடுகிறோம் என்று சொன்னோம். அப்போ இந்த தருணங்களில் எல்லாம் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டிற்கு நாங்கள் ஆதரவாக இருந்திருக்கின்ற பொழுது இந்த நிலை முடிந்த பிறகு அவர்கள் கொடுத்தார்கள். நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றத்தில் வந்து அதிமுகவின் சார்பில் இந்த சட்டம் சரிதான், இதை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களா? அதற்கு பிறகு திமுக இதை கொடுக்கவில்லை. அப்பொழுது நாங்கள் முறையிட்டோம், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தோம். ஏதாவது ஒருவர் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி கூட வேண்டாம், சி.வி. சண்முகம், முனுசாமி, யாராவது ஒருவர் 10.5 கொடுக்க வேண்டும் என்று இன்று வரை சொன்னார்களா? அசெம்பிளில சொல்லல, எங்கேயுமே சொல்லவில்லை. நீங்கள் தயவு செய்து கவனிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். கொடுத்தோம் என்பதை விட அதிமுக கெடுத்தது என்று நான் சொல்வேன். அதனால தைரியமா